ஒரு 25 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து புதுவை அரசு, மாநில அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம். எல்லாத்துக்கும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். அதே போல் உயர்ந்த அதிகாரிகள், டைரக்டர், ஜேடி மேடம், சிஓ சார், டிடிஇ மேடம், அப்புறம் டிடிடபிள்யூ மற்றும் என்னுடைய தலைமை ஆசிரியர் நிலை 1, 2 ஆசிரியர் பெருமக்கள், மாணவர் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் செய்த சேவைகள் சமுதாயத்திற்கு, பள்ளிக்கு, மாணவர்களுக்கு, இந்த 3த்துலேயும் நான் செஞ்ச சேவையினால் எனக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு. நான் ஒரு 10 ஆண்டுகளாக கணித பாடத்தில் 100 விழுக்காடு மாணவர்களுக்கு எஸ்எல்சியில் 10th நான் கொடுத்துட்டு வரேன். என்னுடைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொண்டு வரும் விதமாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கூலில் சில பிள்ளைங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்பில் அடிப்படாகிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களை மறுரூபமாக்கணும், கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி மூலம் அவங்கள டையப் வச்சு அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு வாரம் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிலாம் கண்டக்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களை நல்ல விதமாக கொண்டு வந்து இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் அந்த இதுவே இல்லாமல் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு அப்படி கிடைச்சது தான் இந்த அவார்டு. எதிர்காலத்தில் என்னை போல் நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும், நல்ல இந்திய நாட்டுக்கு நல்ல குடிமக்களை உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது செய்யும்போது அது ஒரு பெரிய ஆசிரியருக்கு தொழிலுக்கே கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். ஏன்னா சமீபத்தில் நான் போயிட்டு அங்கங்கே போகும்போது அந்த பிள்ளைங்களே முன்னாடி வந்து, சார் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே ஆசிரியர் தொழிலுக்கு கிடைச்ச பெரிய ஒரு கௌரவம். ஏன்னா என்கிட்ட படித்த பிள்ளைங்க இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னும் போது அது பெரிய சந்தோஷம். அந்தமாரி நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை.